ஆர்எஸ்எஸ் பத்தி முதல்ல மக்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் என்பது என்ன? அது ஒரு வன்முறை கூட்டம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனுடைய கூட்டத்திலே இருந்த ஒருத்தர் கோட்சே என்பவர் கையிலே இஸ்மாயில் என்று குத்திக் கொண்டு தவறான தகவல் கொடுக்க நான் பேசி முடிக்கிறேங்க. கோட்சே என்பவன் இஸ்மாயில் என்ற பெயரை குத்திக் கொண்டு சுன்னத்து செய்து கொண்டு காந்தியை சுடுகிறார். போலீஸ்காரர் பிடித்தவுடன் ஒரு இஸ்மாயில் என்பவன் சுட்டுவிட்டான் என்று சொன்னவுடன் இந்தியாவிலே இதே பிஜேபியை சேர்ந்தவர்கள், இதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம் சகோதரர்களை ஆயிரக்கணக்கிலே வெட்டி கொன்றார்களே ஆர்எஸ்எஸ் காரர்கள். யார் அவர்கள்? வன்முறை கூட்டம். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு வன்முறை கூட்டம். அதுதான் அந்த வேலையை செய்தது. உடனே நேரு பிரான் ரேடியோவிலே தோன்றி சொன்னார், அவன் முஸ்லிம் அல்ல, ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர், அவனுடைய பெயர் கோட்சே, இஸ்மாயில் என்றும் தன்னுடைய சுன்னத்து செய்து கொண்டு முஸ்லீம் என்ற அடையாளம் காட்டிக்கொண்டு காந்தியை சுட்டான் என்று சொன்ன போதுதான் மக்கள் முஸ்லிம்களை தாக்குவதை நிறுத்தினார்கள் என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் அப்ப நிறுத்தலனா மக்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களை உதைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமை. கோர்ட்டிலே கோட்சே என்ன சொல்லுகிறார்? ஆர்எஸ்எஸ் வீர சாவக்கர் என்று ஒருவர் இருந்தார், அவரை பார்த்து சொல்லுகிறார், காந்தியை சுட சொல்லிவிட்டு எங்களை திரும்பி கூட பார்க்காமல் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் தான் வீர சாவக்கர். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு வன்முறை கூட்டம். இந்த தேசப்பிதாவை கொன்ற ஒரு வன்முறை கூட்டத்தை பற்றி இங்கே இவ்வளவு விரிவாக நாம் விவாதித்துக் கொண்டிருப்பதே தவறு என்பது என்னுடைய கருத்து. ஆர்எஸ்எஸ் என்பது ஏன் மோடியை தேர்ந்தெடுக்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது முஸ்லிம்களை கொன்றவர் ஒரு சிசுவை ரோடிலே வயித்தை அறுத்து சிசுவை வெளியே எடுத்து தரையிலே அடித்துக் கொன்றார்கள். பெஸ்ட் பேக்கரி மறந்திருக்க மாட்டீர்கள். 14 பேரை உயிரோடு கொளுத்தினார்கள். பாபர் மசூதி யாரு முஸ்லிமிலே போய் இடிச்சிட்டாங்களா? அத்வானி போய் இடிக்கலையா? பாபர் எங்க அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் உங்களதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் முஸ்லிம்களுக்கு உங்களதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்தது நீங்க. ரெண்டு பேருமே மேட்ச் ஃபிக்ஸிங் ஆனா நாங்க கருத்து என்னன்னா பாபர் மசூதி ஒரு நிமிஷம் பாபர் மசூதிங்கிறதே நாங்க முதல்ல ஏத்துக்கல. அதனால அது சப்ஜெக்ட் ஏத்துக்கலைன்னா அவர் சொல்றாருல்ல நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் மட்டும் இல்ல, காந்தியனை கொன்றதுல இருந்தே இந்த இயக்கத்திற்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் உண்மை. அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்றதே முதல்ல தவறு. ஆர்எஸ்எஸ் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான இயக்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் யாருக்கும் அது வந்து நீதி செய்ததில்லை. அது ஐயா சொன்னது மாதிரி ஏன் வந்து காந்தியை கொல்லணும்? காந்தி வந்து என்ன தானா செத்து போயிட்டாரா? காந்தி யாராவது ஒருத்தர் சுட்டுதானே செத்தாரு. சுட்டவர் யாரு? அவர் அந்த கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தாரா இல்லையா? அதுதான் கேள்வி. கடைசி நேரத்தில் எப்போதுமே என்ன செய்யும்னா நேரடியா தான் மாட்டிக்காத அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டு தான் களத்துக்கே போகும். அதுதான் விஷயம். அது எப்பவுமே வந்து நேரடியா தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளாது. ஏன் இத்தனை அமைப்பு இருக்கு? விஹெச்பினா என்ன, பஜ்ரங்கல்னா என்ன, அது எக்கச்சக்க சேனாக்கள் இருக்கு. என்ன இதெல்லாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். சிக்கி கொண்டால் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் விளைவிக்கும். ஆர்எஸ்எஸ் அப்படித்தான் தன்னுடைய 80 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கடந்து வந்திருக்கிறது. ஏன்னா எப்போதுமே அதனுடைய கூறு இதுதான். அது இங்க இருக்கிற வெளிமுறை மக்களுக்கு எதிரான தன்னுடைய வேலைகளை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அமைப்புனாலதான் நீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்களா? கட்டாயமா கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான அமைப்பு இல்லையா? அது ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானது. இங்க இருக்கிற தலித்துகளுக்கு ஆர்எஸ்எஸ் நீதி செய்யுமா? ஜனநாயகத்துக்கு எதிரான அமைப்பு. அதான் சரியான வார்த்தை. ஜனநாயகத்திற்கு எதிரான அமைப்பு அது. இங்க இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நீங்க எடுத்துக்கங்க. இல்ல இப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இருந்தத சொன்னாங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில அரசு எதிராக இருக்கு சொல்றாங்க? ஷானவாஸ், இப்ப பாரதிய ஜனதாவுடைய கொள்கையில் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அத்வானிக்கும் மோடிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறப்ப மோடியை மட்டும் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் முன்னிலைப்படுத்துவதில் என்ன பின்னணி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காலத்திற்கு ஏற்ப யார் பயன்படுவார்களோ அவர்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் ஆர்எஸ்எஸ் அடிப்படை தத்துவம். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஜனநாயகம் இருக்கு, நாங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்போம்னு தோழர் சொல்றாரு. அது உண்மை இல்லை. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் யாரை முன்னிறுத்த வேண்டும் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய தீர்மானத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை அப்படியே வார்த்தை மாறாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. அத்வானி வந்து மிகப்பெரிய தலைவரா இருக்கலாம், அந்த கட்சியை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு வளர்த்திருக்கலாம், பெரிய பங்களிப்பு ஆற்றி இருக்கலாம்.
ஆனால் அப்படிப்பட்ட அத்வானியே கூட ஒரு கட்சி வந்து ஒரே நாள்ல புறந்தள்ளிட்டு ஒரு மாநில அளவிலான ஒரு தலைவரை வந்து தேசிய அளவுக்கு முன்னிறுத்துகிறது என்று சொன்னால் அது வந்து எந்த கட்சியிலும் நீங்க பார்க்க முடியாது. அது உண்மைதான், எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது. நீங்க எந்த கட்சியிலாவது அதற்காக வாழ்நாள் முழுவதும் செலவிட்ட ஒரு குறியீட்டை வந்து ஒரே நாள்ல தூக்கி போட்டுட்டு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு தலைவரை கொண்டு நிறுத்துவாங்களா? நடக்காது. அப்ப இங்க நடக்குது அப்படின்னா இங்க கட்சி என்பதை தாண்டி RSS அஜெண்டா என்பதுதான் முக்கியம். தீர்மானிப்பது யாருன்னா RSS தான். RSS சொன்னா அதுக்கு மேல பேச்சே கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். எதிர்க்கிற அத்வானியை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்பதைத்தான் அத்வானி இன்றைக்கு மோடியை பாராட்டுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது. அப்படின்னா அப்ப இங்க வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி இது, எல்லா மக்களுக்கும் நாங்க வந்து சேவையாற்ற போறோம், எங்க கட்சியில முஸ்லீம்களும் இருக்காங்க, மத்தவங்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்கன்னு பிஜேபி சொல்றது முழுக்க முழுக்க பொய் என்பதும் அதை தீர்மானிப்பது முழுவதும் RSS என்பதும் இதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப RSS எப்படிப்பட்ட இயக்கம்? அது இங்க வந்து இந்த பன்மை சமூக அமைப்பை கட்டி காப்பாற்றுகிற இயக்கமா? எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லுகிற இயக்கமா? இங்க வந்து வகுப்பு வன்முறையை தூண்டுகிற இயக்கம் அது. இங்க ஒரு குறிப்பிட்ட சாராரை, குறிப்பிட்ட மக்களை வந்து வகுப்பு வன்முறையின் பெயரால் வெளியே நிறுத்தி அதிகாரத்திற்கு வெளியே நிறுத்துகிற இயக்கம். எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும்னு அந்த இயக்கம் சொல்லாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பழி போட்டு அவர்களை இந்த நாட்டை விட்டு துரட்டணும், அவர்கள் தேச விரோதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். அப்ப இப்படிப்பட்ட இயக்கம் நிறுத்துகிற ஒருவர் எப்படி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவராக இருக்க முடியும், குறியீடாக இருக்க முடியும்? போவாங்க. இவரும் சொன்னாரு, திடீர்னு ஒரு நாள் நரேந்திர மோடி 1500 பேரை உத்தரகாண்ட்ல போய் குஜராத்திகளா பார்த்து கூட்டிட்டு வந்தாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு நிமிஷம் முடிச்சாரா? ஒட்டுமொத்த ஊடகமே சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டுமா சொல்லுது? ஊடகங்களை கேட்கணும். நீங்க சொல்லி 4 நாள் வரை வாயை திறக்கலங்க. சொல்லி 4 நாள் வரை யாரும் வாயை திறக்கலங்க. அப்புறம் எல்லாரும் அது எப்படி 1500 யாருமே போய் வர முடியலையே, எத்தனை பிளைட் கொண்டு போனாரெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ராஜ்நாத் சிங் லேசா நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் நான் சொல்லேன்னு சொன்னாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் என்ன சொல்லிட்டாரு, என்னிடம் நரேந்திர மோடியோடு நெருக்கமாக இருந்தவர் சொன்னாருன்னு சொன்னாரு. நரேந்திர மோடி கிட்ட நரேந்திர மோடி அதை சொல்லலைன்னு பிறகு சொன்னாங்க. அவரு சிஎம் ஆபீஸ்ல இருந்து எங்கிட்ட எங்க ஒரு முதலமைச்சர் அங்க போய் ஹெல்ப் பண்ணிருக்கிறாருங்கறத அத வந்து பாராட்ட கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார போய் அங்க இத பண்ணி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் போய் சொல்றது மட்டும் மனமாற்றம் செய்ய வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா தவிர நரேந்திர மோடி கண்டிப்பா தொடர்ந்து வாதிப்போம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நமது திறன்பட பேசுவார் இல்ல, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். அவங்க நார்மலா சொல்றாங்க 1500 தனித்தனியா பேசாத மக்களுக்கு புரியும். ஒரு நிமிடம் சொல்லுங்க. இல்ல அதாவது அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்கள ஏதாவது வலுப்படுத்தணும், அதிகாரம் கொடுக்கணும்னு சொன்னா RSS உடனே தன்னுடைய குட்டிகளை ஏவிவிடும். அதுலதான் அத்வானி வந்து ரத யாத்திரை போனாரு. அதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அவங்க உருவாக்குனாங்க. இது அவங்களுடைய இது. அப்புறம் சார் சொன்னாரு, இவர் பிற்படுத்தப்பட்டவர் தானே அப்படின்னு சொன்னாரு. மோடி பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னாரு. அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்கார், ஷானவாஸ் ஹுசேன் ஒருத்தர் இருக்கார். இவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா சில குறியீடுகளை எடுத்து வச்சுப்பாங்க. எனவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறியீடா சில விஷயங்களை எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி, இவங்க நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் ஃபுல்லா போட்டுக்கிட்டு பர்தா போட்டுக்கிட்டு முஸ்லிம் மக்களை அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க நீங்க பத்திரிகையில நீங்க சொல்லி ஜனங்கள் எல்லாம் எனவே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா மோடியோட ப்ரொஜெக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணு யாராவது சொல்லும் போது கிராமத்துல சொல்லுவாங்க நாய் அடிச்சது மாதிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனதை ஒரு நாய் செத்து போனதுக்கு ஒப்பிட்ட ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவால் வேண்டும் என்று RSS நினைக்குது. இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகளை பொறுத்தளவில் மக்களுடைய கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு ஆதாயம் தருகிற விஷயங்களை செயல்படுத்துகிற ஜனநாயக எண்ணம் இல்லாத ஒரு நபர் தேவை என்று கூறுகிறார்கள். இது ரெண்டுமே என்னன்னா ஹிட்லருக்கு உண்டான குணாம்சம். அதேமா இவங்க RSS பொறுத்தளவில் ஹிட்லரை போஷிக்கிறவங்க, இந்த ஜனநாயகத்துக்கெல்லாம் எந்த இடம் இல்லைன்னு சொல்றவங்க. அதே போல அந்த பொய் இருக்கு பத்திலா, கோயாபிள்ஸ் இன்னைக்கும் அதனுடைய அடையாளம். இப்படி பல விஷயங்களை உருவாக்குறவங்க. நம்முடைய அருமை சகோதரர் ராகவன் சொன்னாரு,
கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல 24 முஸ்லிம்களை நிக்க வச்சு 27 இடத்துல இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டோன்னு சொன்னாரு. அது சாதாரண இங்க சென்னையில எல்லாம் சொல்லுவாங்க குப்பை தொட்டி எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்கிறேன், குஜராத் சட்டசபைக்கு ஒரே ஒரு முஸ்லிம் சகோதரர்களை இவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தினார்களா? ஒரே ஒரு முஸ்லிம் சகோதரர் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறாரா? சொல்ல முடியுமா ராகவனால்? சொல்ல முடியாது. இன்றைக்கு சொல்றார் சச்சார் கமிட்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, சச்சார் கமிட்டியை நாங்க போட்டோம், ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியை போட்டோம். ஏன் போட்டோம்னு கேட்டாக்கா, அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல திட்டங்களை செயல்படுத்த விடாமல் பிஜேபி இன்றைக்கு ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் செலவாகிற நாடாளுமன்றத்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கு நடத்த விடாமல் தடுக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு சச்சார் கமிட்டியை வச்சு நிறைவேற்ற வேண்டிய அளவிலே முஸ்லிம் சகோதரர்களுக்கு நன்மை செய்வதற்கு, இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்கு முஸ்லிம் சகோதரர்கள் பாடுபடவில்லையா? அவர்கள் போராட்டத்திலே கலக்கவில்லையா? கான் அப்துல் கபார் கான் கலக்கவில்லையா? காந்தியோடு தோழராக இருக்கவில்லையா? ஆகவே இவர்கள் என்னன்றா, இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் என் கருத்தை பதிவு பண்ணிடுறேன். ரத யாத்திரை போய் மசூதியை இடித்த போது, பாபர் மசூதியை இடித்த போது RSS அத்வானியை தூக்கி பிடித்தது, வாஜ்பாயை புறந்தள்ளியது. இன்றைக்கு முஸ்லிம்களை கொன்றதற்கு மோடியை தூக்கி பிடித்து அத்வானியை வெளியே தள்ளுகிறார்கள். இதுதான் RSS கொள்கை, அதுதான் அவர்களுடைய தேர்வு. யாரெல்லாம் வன்முறை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற RSS இயக்கத்திற்கு இன்றைக்கு பிரதமர் ஒருவர் கிடைத்திருக்கிறார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதும் இந்திய ஜனநாயகம் என்பதும் உண்மையான ஜனநாயகம் என்பதும் அதிகார பரவல் தான். இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் அதிகாரத்தை குவிப்பது, மற்ற பின்தங்கிய சமூகங்கள் அப்படியே காலத்தை கழிப்பது என்கிறது மாதிரி இருக்கிறது உண்மையான ஜனநாயகம் கிடையாது. ஏன் முதல் அமைச்சரவையிலேயே காங்கிரசுக்கே சம்பந்தம் இல்லாத, காங்கிரஸே விமர்சித்துக் கொண்டிருந்த அம்பேத்கரை கொண்டு சட்ட அமைச்சராக்குனாங்க, கல்வி அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் ஆக்குனாங்கன்னா அதிகார பரவல் எல்லா மக்களுக்கும் போனோம். நேரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர், அபுல் கலாம் ஆசாத் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர். இவர்கள் எல்லோருக்குமான பங்களிப்பு, கூட்டு பங்களிப்பு இருக்கும் போதுதான் அது உண்மையான ஜனநாயகம் என்பதை இந்த நாட்டினுடைய முதல் அமைச்சரவை நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை மோடி அமைத்திருக்கிறாரா? அவருடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் உண்டா? அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் உண்டா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவமே வழங்காத ஒரு அமைச்சரவை அவர் அமைத்திருக்கிறார். ஒரு ஆட்சி அவர் நடத்துகிறார். அந்த மக்களுக்கு எந்த வாய்ப்பையும் அளிக்காத ஒரு ஆட்சி. ஒரு டம்மியாக கூட இவர்கள் வைத்திருக்கிற ஷானவாஸ் ஹுசைன் போன்ற போலித்தனமான முஸ்லிம்கள் கூட அவர்களுடைய இதில் இல்ல, அமைச்சரவையில் இல்ல. அப்படின்னா டம்மிகளுக்கு கூட நாங்கள் அதிகாரம் தரமாட்டோம் என்று ஒரு முன்முடிவோடு இயங்குகிற கொள்கையை வைத்திருப்பவர்கள் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய ஆசைகளை, அதனுடைய அஜெண்டாவை வேர்மட்டம் வரை கொண்டு பாய்ச்சுகிற திட்டத்தோடு புகுந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமான பிரதிநிதிகள் அல்ல, இவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள். கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ஒண்ணு, மோடி RSS ஏற்பாடு மிக தீவிரமான மதவெறியர் என்கிற காரணத்தினால் எந்த விதமான மனிதாபிமானத்துக்கும் இடம் கொடுக்காமல் தன்னுடைய மதவரியை அமல்படுத்துவார் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவு என்கிற காரணத்தினால் பத்திரிகை ஆதரிக்குது. அவர் சொல்றது மாதிரி ஹிட்லர் இதே மாதிரி தான் வந்தார். நீங்க மதவரின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் அவர் சொன்னாரு, மோடியை பார்த்து பயம் சொன்னாரு. உண்மையிலே எனக்கு பயம் இருக்கிறது. இவ்வளவு ஒரு மனிதனை கொன்ற பிறகு அதற்காக வருத்தம் கூட தெரிவிக்க தயாராக இல்லாத ஒரு மனிதரை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லுகிற தைரியம் பிஜேபிக்கு வந்திருக்கிற அளவுக்கு இந்தியாவில் மக்களுடைய சகிப்புத்தன்மை இருக்கிறதோ, ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, அதை சொல்றதுக்கு கூட அவங்க ஒன்றும் ஜெயிக்க முடியாது, நிச்சயமாக ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை சொல்றதுக்கான தைரியமே இந்திய ஜனநாயக அமைப்பில் வந்திருப்பது என்பதே பயப்பட வேண்டிய அவசியம்தான். நீங்க ஹிட்லர் வரும்போதும் அநேகமா ஹிட்லருக்கு இருந்த பாப்புலாரிட்டி உலகத்துல யாருக்குமே இருந்ததில்லை. அவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டியோட வந்தாரு. அப்புறம் அது உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்தது. பிஜேபி ஒருவேளை தனிப்பட்ட முறையில் இந்தியாவினுடைய அதிகாரத்துக்கு வந்தால் அது உலகத்துக்கு நல்லதில்லைங்கிறது இல்ல, மனித குலத்துக்கே அச்சுறுத்தலாக முடியும் என்கிற காரணத்தினால் அதை நிராகரிக்க வேண்டிய கடமை இந்திய மக்களுக்கு இருக்கு. கட்டாயமாக அதை இந்திய மக்கள் செய்வார்கள்.